அர்ச்சனா நேரத்தில் சந்திரமதி பிள்ளையை தேடி வர்றேன். நான் பிள்ளையை தேடி வரவில்லைங்க ஐயா, புருஷனை ஒன்னேட்டவே புரிஞ்சிருப்பேன். ஒரு வயசு இருக்க மாட்டேன், ஓடி போயிடுவேன். இன்னைக்கு உன் நாடகன்றதை எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே இரு, சரியா? இருக்கட்டும். அது உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியும், எங்க தங்கப்பாண்டி என்ன காணா? நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அதாவது ஒரு வேனை பிடிச்சி 10 பேர் வந்து சாப்பாடு தண்ணி இல்லாமல் விடிய விடிய கத்திக்கிட்டு. சங்கு அடப்பா இருக்கா? ஐநோ, நல்லா தான் இருக்கு. இதெல்லாம் பண்ணுறோம்னா இதுக்கு காரணம் என்ன? நீங்கள் எல்லாரும் நாடகம் பார்க்கணும் அப்படின்றதான். அதாவது அப்போ ஒரு விஷயம் தெரியுமா, முருகனும் வள்ளியும் மாலை மாத்திர காட்சியை எந்த ஒரு பெண்ணோ எந்த ஒரு ஆணோ பார்க்குறாங்களோ குடும்பத்துக்கு நல்லது. அப்படியா? உனக்கு புருஷன் இல்லைங்கிற? ஆமாம். நீ மாதத்துக்கு 30 நாளாக வள்ளி திருமணத்தை தான் போய்கிட்டு இருக்க. மாதம் 30 நாள் முருகனுக்கு வள்ளிக்கும் திருமணத்தை பார்க்கத்தான் செய்கிற. ஒரு வயசுன்றான் இல்லையா அப்படியா? அதுக்கு என்ன செய்யறது? எங்கத்தான் விறுவிறுன்னு போறியா? என்னைய பார்க்கவா? கோயிலுக்கு நல்லபடியாக போயிட்டான். மெதுவாக பாத யாத்திரை. பின்னாடி எதுக்கும் திரும்பி பார்த்துக்கிட்டே போங்க, அந்த ராமதாஸ் பின்னாடி வரும். என்னப்பா நீ போன தேவை? நானே தீர்த்த மாட்டேன். அப்புறம் வந்துட்டேன். ஒரு கப்பகால இன்னும் உயிரோட வச்சிருக்கீங்களப்பா. இருக்கட்டும். ராமதாஸ் என்ன கொரோனாவில் ஆஸ்பத்திரிலாம் போய் திரும்பி விட்டான். ஒரு ஆள் தானே ஆஸ்பத்திரி போய் யாராச்சும். ஒரு முக்கியமான விஷயம், என் கணவரை பார்த்தீர்களா? இந்த அழகு டே அழகு அடே அழகு கணவரை காணாமடா. டே அழகு அட உன்னையே தானே தேடுது இந்த பிள்ளை. உனக்கு ஒண்ணுக்கு வருதா? ஆம்பளையால் கூட்ட வந்து போ, நீ கூட்ட வர மாட்டேன். என்னக்கா வேணும் சொல்லுங்க. என்னப்பா? இல்லை எதுக்கா கூப்பிட்டீங்களே? நீ எதுக்கு இங்கே வந்தேன்? அங்கே தானே உட்கார கூப்பிட்டேன் நான். ஓடுது இல்லைன்னா இல்லாட்டி என்னடா பண்ண போற? அக்கா அக்காண்டுக்கு நக்கிறதுக்கு வழி வச்சுறாங்க. இருக்கட்டும். உன்னையெல்லாம் தனியாக கவனிச்சுக்கிறேன். ராமதாஸ் என்ன உனக்கு ஒண்ணுக்கு வருதா இல்லையா? வருது. எதில் இருக்க? போ. எதுல? கூலிச்சாமி வாயில இரு போ. நீ வருண்ட. ஓடிரு. ஓடிரு. டென்ஷனா இருக்கலாட்டி ஓடிரு. வரலையா? சொல்லுங்க அக்கா. தம்பி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு வாழ்றதுக்கே பிடிக்கல சாமி. ஏன் பிடிக்கல? என்னடா வாழ்க்கை? வாழ்றது பிடிக்கலையா? வாழ்க்கை பிடிக்கலன்றீங்களா? என்னக்கா ஐயா, நாடகம் பார்த்துட்டு போங்க. நான் சொன்னோன்னே கேக்குறாப்பா. பார்க்கத்தான் வந்தாங்களாம். அப்ப சரி. என்ன சட்டியை ஊற்றி இங்கே வச்சுட்டு போற? சரி, போயிட்டு வா. ஐயோ மண்டையை பாரு, ராமதாஸ் மண்டையெல்லாம் தோத்து போச்சாடா. இருக்கட்டும். ஆனால் உண்மையால எனக்கு உன் மண்டையை பார்த்தா தான் நீ சிரிப்பா வரும். அப்படி என்ன மோசமான மண்டையா? இந்த மயிருக்கு இதெல்லாம் மயிர தெரியலையா? பொட்ட நாய் நக்குனா கணக்கட்ட. ஆம்பளைக்கும் எப்படி இருக்கலாம்? நீனு தான் மசுறு வச்சிருக்க. என்கிட்ட நிறைய இருக்கு. கேளியா? சொல்லுங்க. வாழ்றதுக்கே ஏன் பிடிக்கலன்னு சொன்னேன்னு தெரியுமா? எனக்கு வயிற்று இருக்க கணவர் இருக்காருல்ல, வாழை பிடிக்கலன்றீங்க. அப்ப என் கோலை பிடிக்குமான்னு பாருங்க. கோலை பிடிக்குமா? இல்ல வாழை பிடிக்கலன்னு. ஆமா ரைட் தான். பூரா நான் எங்க கம்பெனி தான். அதாவது எங்க வீட்டுக்காரர் இருக்காரு பத்தியெல்லாம். ஆமா. எனக்கு வயசு வீட்டுக்காரர் மாதிரி இந்த உலகத்துல இல்ல, இந்த ஊர்ல எந்த பெண்களுக்குமே வாச்சிருக்காது. ஓஹோ, என்ன சொல்றீங்க? அப்படி ஒரு புருஷன். ஓஹோ, 80 கிலோ தங்கம் யாருன்னா அது என் புருஷன் தான். என்ன மாசத்துக்கு தேடி வர்ற? ஆளை காணானா திறத்தனையா முடியும்? நீ விட்டு எப்படி வாழ்வேன்? 80 கிலோ தங்கம் யாருன்னா அது என் புருஷன் தான். ஓஹோ, 80 கிலோ. என் புருஷன் மழை பெய்யினாலும் பெய்யும். ஓஹோ, அப்படியா? ஆமாங்க. அதாவது கணவன் அமைவது கடவுள் கொடுத்த வரம்னு வாங்கல்ல. ஆமா. ஆனா அந்த கடவுளே கணவன் அமைஞ்சா எப்படி இருக்கும்? ஓஹோ, அதுதான் என் புருஷன். ஆத்தாடி, அப்படி கொடுத்து வச்சிருக்கீங்களே. அப்படி ஒரு பாசம் என் மேல. ஓஹோ, வாடான்னா வருவேன், போடான்னா போவேன், படுறான்னா தான் படிப்பேன். ஓஹோ, அப்படி ஒரு புருஷன். பொம்பளை உத்தராட்ச கொட்டை ஓட்டா இருப்பானா? எந்த புருஷன்? பொம்பளை உத்தராட்ச கொட்டையை தான் போடக்கூடாது, இந்த கொட்டையை போடலாம் அப்படின்ட்டு வருங்க. ஒரு என்னப்பா நீ போயிட்டு வந்து எட்டி பாக்குற? என்னப்பா அடியே, நினைச்சுக்க தெரியாத நான் உனக்கு கரெக்டா வேணும். மாலை ஓட்டுக்க வைக்கல கோலை அச்சுட்டா அடி அச்சக்தா. எனக்கு கூட இந்த நட வர மாட்டேங்குதுடா பொம்பளை பிள்ளைக்கு கூட. அண்ணன் நடப்பே அச்சு பார்த்து ஓடு, கீழே விழுந்து எதுலையும் குத்திக்கிறாம.
அடி ஆத்தாடி. நீ அந்த கேசா நீ? இது தெரியலையே, நல்ல வீட்டுல நினைச்சிருந்தேன். கொஞ்ச நேரத்துல அவரை நான் விரும்ப தெரிஞ்சேன். போங்க மாமா, வெக்கமா வருது. என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாடா, என்னடா இது? புருஷனை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. திருப்பி வந்தேன்னு வச்சுக்கோ, மொட்டையில பாரு. வண்டி போயிருச்சு, நெருக்கி போயிருச்சு 2 கிலோமீட்டர் தள்ளி. இப்ப திருப்பி நான் நிக்கிறனால இங்கிட்டு வரும் பாரு. நீ நீங்க நினைச்சிட்டு நீங்க படுக்க சொன்னா மட்டும் தான் உங்க புருஷன் மடுப்பாரா? அப்படி ஒரு நல்ல மனுஷன். ஓஹோ. ஆனா ஒரு குடும்பத்துல புருஷன் மட்டும் நல்லா இருந்தா விளங்குமா? நல்லா இருந்ததா ஆனா நல்லா என் மாமியா இருக்கு பத்தியலா, சக்காலத்தியமா கலக்கற கவாசத்துக்கு மேற்குல வச்சு விட்டு போயிரு அந்த பொம்பளை. அப்படி பொம்பளை தம்பி மாமியா. என் மாமியா. சரி நானும் இந்த சொல்லி பார்த்தேன் திருந்துற மாதிரி தெரியல. சரி, ஒரே ஒரு வழி பண்ண அக்கா. என்ன வழி அண்ணே பண்ணீங்க? நாடகம் பாட்டு போங்கண்ணே. ஓடி உன் வண்டி பஞ்சரா போயிரு. அப்படின்ட்டு ஒன்று பண்ணேன். என்ன பண்ணேன்னு தெரியுமா? நேரா வீட்டுக்கு போனேன். என் மாமியா தனியா இருந்துச்சு. சரி, வேற ஒன்றும் பண்ணல. என் மாமியால போட்டு தள்ளிட்டேன். மாமியாவை போட்டு தள்ளிட்டா? நீ அதை தான் செய்வ, எனக்கு தெரியும்ல. என்னப்பா மாமியா போய் போட்டு தள்ளிருக்கியம்மா? கொலைக்கேசில் உள்ள ஓலையா நீ? எதுக்கு? ஆதாரம் இருந்தா தானே கொலை கேஸு. என்ன பண்ண? ஆதாரமே இல்லாட்டி இருந்தா என்ன கேஸ் அது? ஆதாரம் இல்லாம எப்படிமா போட்டு தள்ளின? நான்ல பண்ணேன் அத. என்ன பண்ண சொல்லுமா, என்ன பண்ண சொல்லுமா. அதாவது நீ தெரிஞ்சு வச்சுக்க, மாமியாலை சிறந்த முறையை சுலபமாக கொள்ளுவது எப்படி? நீ மாமியாவை கொட்டுறதெல்லாம் இங்கே சொல்லாத. அதே மாதிரி கொண்டாலும் கொண்டுருங்க, அது சில பேர் பிடிக்கிறது. அப்படியா? சரி தொழில்தலை செஞ்சா செஞ்சுட்டு போகுது. இல்ல நான் சொல்லல, வேணாம். அப்புறம் மருமகள் இல்ல, மாமியா தான். எல்லா வீட்லயும் சொல்லலாம், மாமியா தான். கடலூர்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? நீ சொல்றத பார்த்து நான் சொல்றது கேளுடா. கடலூர்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? கடலூர். அந்த ஊர்ல இந்த சம்பவம் உண்மையாவே நடந்த சம்பவம். நீ கொல்லல, நான் கொல்லல, கதைக்காண்டி சொல்ற. ஆமா, அதாவது உண்மையாலே நடந்ததுயா. கடலூர்ல அங்க நடந்தது. நீ மாமியாவை கொல்லல. அந்த பொம்பளை பேர் தீபா. தீபா, சரி. என்ன பண்ணி இருக்கு தெரியுமா? மாமியால ஒண்ணும் பண்ணல. கட்லா மீன் இருக்கு பத்தியா? ஆமா. அத வாங்கிட்டு வந்து மீன் குழம்பு வச்சு அதுல விஷத்தை கலந்து மாமியால கொடுத்துருக்கு. மாமியாவுக்கு ஏன் தெரியுமா? எதுக்கு? மீன் குழம்புல கலந்தாதான் அந்த விஷ வடை வெளியில தெரியாதா? ஓஹோ. எல்லாரும் நல்லபடியா தெரிஞ்சு வச்சுக்க. உண்மையாலே இது யூடியூப்ல எல்லாத்துலயும் வந்தது. அந்த பொம்பளை பேரு தீபா. புற மாமியாலாம் உட்காந்துருக்கு, நீ மீன் குழம்பு அதை சாப்பிட்ட மாதிரி. ஏய் நான் சொன்னேனா? அப்ப செல்லுல வந்தது சொன்னி. ஏன்டா என்னைய கொடுத்து விடுற? இல்ல உட்காந்து மாமியா தான் மருமக்கமாரெல்லாம் போய் வீட்டுக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா? மாமியார கொல்றது அது சொல்லுச்சுல. ஆமா. மாமனார கொல்றத நான் சொல்றேன். மாமனார அது வந்து ஒரு வேற வயசு சிம்பிள் விஷயம். நல்ல கடையில போய் நாட்டு கோழி 2 வாங்கிக்க. சரி. நாட்டு கோழி எடுத்து அம்மியில அரைச்சு மசாலா வச்சு குழம்பு வச்சுக்க. குழம்பு நல்லா கொதிக்கும் போது ஒரு 4 அரளி விதை அரைச்சு அதுல கலந்துடணும். ஓஹோ, சோழி முடிஞ்சு. மாமனார் க்ளோஸ் அப்படின்னு பாருங்க. ஆமா, நாடகத்துக்கு எல்லாம் கொல்றதுக்கு ஆள இருவத்திட்டு இருக்க. வேடுவர் வந்து விட்டார். நான் சென்று விட்டு கணவரை அழைத்து வருகிறேன். உனைய வீட்டுல வைக்கலாமா? முத உனைய கொல்லணும். இவ்வளோ ஆளை பார்த்தால நல்லதங்கால கதையில மொழியெல்லாம் கதை மாதிரி இருக்காடா.